வணக்கம் நேயர்களே. இந்த ஆலயம் திருவண்ணாமலை மாவட்டத்தில் ஆரணி பக்கத்தில் யந்திர சனீஸ்வர ஆலயத்தில் நாம் இந்த பரிகாரம் உங்களுக்காக சொல்லின்னு வரோம். இந்த கோயிலின் விசேஷங்களை நாங்கள் முன்ன நிகழ்ச்சின்னு சொல்லியிருக்கோம். இந்த கோயிலின் விசேஷம் யந்திரமாக இருந்து பரமாத்மா தனக்குத்தானே உருவாக்கி எல்லோருக்கும் நல்ல ஆசையை வழங்க வேண்டும் என்று பூலோகத்தில் அவதரித்தார் என்று சொல்லலாம். இப்பொழுது அவர்கள் ஆலயத்தில் இருந்து நீங்கள் தரிசனம் பண்ணுறீங்க, வர முடிஞ்சு பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக உங்களுக்கு நல்லதே நடக்கும். இல்லைனாலும் நீங்கள் பார்த்து மனசாலே வேண்டிக்கினாலும் உங்களுக்கு நல்லது நடக்கும். இன்றைய இந்த நிகழ்ச்சியில் விசேஷம் என்ன என்றால், இந்த மாதிரி ஒரு ஆலயத்தில் நாங்கள் ஜோசியம் சொல்ல வேண்டும் அப்படின்னு மேலே இருக்கிற பரமாத்மாவில் கட்டளை என்றுதான் நாங்கள் நினைத்து உங்களுக்காக இந்த பரிகார பலன்களை சொல்லிக் கொண்டு வரோம். கும்பராசி அன்பர்களே, உங்களுக்கு சனி பகவான் 8லேருந்து 9க்கு வந்து விட்டார். நல்லதே நடக்கும். ஆனால் குரு 3ல் இருக்குது. உங்களுக்கு வயசு ஒரு 40 இருக்குது, 35 இருக்குது, 25லேருந்து 50 வரைக்கும் இருக்கிறவங்க, ஜாயிண்ட் ஃபேமிலி இருக்கிறவங்களுக்கு ஒரு வேண்டுகோள் சொல்கிறேங்க. உங்களுக்கு தம்பிங்கெல்லாம் உங்களை அயோக்கியன் அப்படின்னு சொல்லுவாங்க. குரு 3ல் இருக்கிறனால அயோக்கியன் அப்படின்னு சொல்லுவாங்க. அதாவது நீங்கள் யூ ஆர் நாட் ஃபிட் ஃபார் தி ஜாப், நீங்கள் இந்த தொழிலுக்கு சரியில்லாதவர், அயோக்கியன், உங்களால் ஒன்றுமே முடியாது அப்படின்னு சொன்னாலும் பயப்படாதீங்க. இன்னொன்று, சில பேருக்கு செப்பரேஷன் ஏற்பட்டு உள்ளது. இந்த பரிகாரம் கேட்கறது முன்னே போன வருஷமே சில பேருக்கு செப்பரேஷன் ஏற்பட்டிருக்கும். எப்படின்னா, குடும்பத்திலேருந்து தனியாக வந்துட்டோம், எங்களை திருத்தி விட்டாங்க. நீங்கள்லாம் பயப்படவே வேண்டாம். இந்த மாதிரி உங்களுக்கு வெளியே திருத்துறனால தான் உங்களுடைய திறமை, உங்களுடைய கெப்பாசிட்டி ஆஃப் ஒர்க் வெளியே தெரியும். அது வெளியே எப்படி தெரியும்? நீங்கள் நல்லவராக இருப்பீங்க, நல்லா சம்பாதிப்பீங்க. அப்போ தானே அடுத்தவங்க உங்களை பாராட்டுவான். ஓ, பலான ஆள் பாருங்கள், காசு இல்லாமல் வீட்டு விட்டு வெளியே திருத்தி விட்டோம், அவர் நல்லவராக கடுமையாக உழைத்து பெரிய மனிதனாக விட்டார்கள் அப்படின்னு. அதனால் நீங்கள் பரமாத்மா காலில் விழுந்து அவர்களுடைய ஆசையை பெற வேண்டும். ஏனென்றால் உங்கள் ராசியாதிபதியான சனி பகவான் துலாமில் உச்சமாக இருந்தார். ஒரு மனிதனுக்கு உச்சமாக ஒரு கிரகம் இருந்த பொழுது அவர்கள் ராஜா போல வாழ்வாங்க, நல் வாழ்க்கையை வாழ்வாங்க. குரு பகவானும் 3ல் பார்க்குறார். சில பேருக்கு அண்ணன் தம்பிங்க சண்டை நடந்திருந்தாலும் அவர்களுக்கு அந்த சொத்து பிரச்சனை இருக்குது அப்படின்னு இருக்கிறவர்களுக்கு அந்த சொத்து பிரச்சனைலாம் தீரும். ஆனால் கிஃப்ட் வாங்காதீங்க. வாங்கின கிஃப்ட் எல்லாம் திரும்பி கொடுத்துங்க. கிஃப்ட்னா என்ன? ஒரு வெட் கிரைண்டர், ஒரு இரும்பு பாத்திரம், இந்த மாதிரி யார் யார் வாங்கினீங்களோ அவர்கள் எல்லோரும் இந்த திரும்பி கொடுத்துடணும். யாரும் வாங்க மாட்டாங்கன்னா கோயிலில் கொடுத்துடணும். ஏனென்றால் இரும்பு பொருள்களை கிஃப்ட் வாங்கினாதான் இந்த மாதிரி உங்களுக்கு அலைச்சல் பிரச்சனை அதிகமாக இருக்குது. நீங்கள் செய்ய வேண்டிய வேலை, மாலை நேரத்தில் சூரியன் அஸ்தான பிற்பாடு கோயிலுக்கு வரணும். நாங்கள் எல்லாருக்கும் காலையில் வரணும் அப்படின்னீங்க. நாங்கள் காலையில் சாயந்தரமும் வரணுமா? கண்டிப்பாக நீங்கள் சாயந்தரம் வரணும். சாயந்தரம் வந்துட்டு சாமியை வணங்கி பூஜை பண்ணி பிரசாதம் எடுத்துகிட்டு வந்துட்டு அங்கே இருக்கிற ஒரு 11 பேருக்கு பிரசாதம் கொடுக்க வேண்டும். என்றால் குரு உங்களுக்கு சரியில்லை. ஒரு 11 பேருக்கு பிரசாதத்தை கொடுத்துட்டு, இல்லை என்னால் ஒன்றுமே முடியல, ஒரு 11 லட்டு வாங்கி 11 பேருக்கு கொடுங்க, 11 வாழைப்பழம் கொடுங்க, இந்த மாதிரி கொடுத்துட்டு இந்த பரிகாரத்தை பண்ணிவிட்டு வீட்டுக்கு போனீங்கன்னா வர 2.5 வருஷம் பாருங்கள் நல்லாவே இருக்கும். பேர் புகழோடு இருப்பீங்க. சில பேருக்கு மனைவினால் சொத்து வாங்க வேண்டிய நிலைமையும் உண்டாக்கும். சொத்து சேரும். மீன ராசி நேயர்களே, ரொம்ப பயப்பட வேண்டாம். அஷ்டமத்தில் சனி விட்டது, அஷ்டமத்தில் சனி வந்தால் கஷ்டம் நடக்கும் அப்படின்னு எல்லாரும் சொல்லுவாங்க. ஆனால் நான் சொல்கிறேன், அஷ்டமத்தில் சனி வந்தால் கஷ்டம் நடக்காது. உங்களை அவர் திருத்துறார். திருத்துற வாத்தியார் யாருக்குமே பிடிக்காதுங்க. ஒருத்தர் நீங்கள் செய்கிற தப்பை சொன்னால் யாருக்கும் பிடிக்காது. என்னன்னா, நீங்கள் 7ல் இருக்கும்போது தப்பெல்லாம் பண்ணியிருக்கீங்க, அதிகமான அலைச்சலான வேலை பண்ணுறீங்க, உங்களுக்கு கெப்பாசிட்டி இருக்கோ இல்லையோ அதெல்லாம் பண்ணியிருக்கீங்க, அதனால் அலைச்சல் இருக்குது. 8ல் வந்த சனி என்ன செய்வார்? உங்களை திருத்துவார். எப்படி திருத்துவார்? உங்களுக்கு கொஞ்சம் சாப்பாடு சாப்பிட வேண்டிய கட்டத்திட்டங்களை உருவாக்குவார். அதில் நீங்கள் சாப்பிட வேண்டிய எண்ணெய் பொருட்களை ரொம்ப சாப்பிட வேண்டாம். தொழில் ஸ்தானத்தில் உங்களுக்கு இடம் மாறும், வீடும் மாறும். வீடு மாறும்போது நாங்கள் பெரிய பங்களாலேருந்து சின்ன வீட்டுக்கு போயிடுவோமா அப்படின்னு பயப்படாதீங்க.
நல்ல வீட்டுக்கு தான் போவீங்க. அந்த வீட்டில் போகும்போது தான் கஷ்டம் இருக்கும் தவிர அந்த 2.5 வருஷத்தில் நீங்கள் திரும்பி நல்லவனாக ஆயிடுவீங்க. அதுக்காக தான். ஏன்னா நம்ம வீட்டில் தண்ணி நின்னா பாசை பிடிக்குது இல்லையா? பாசை பிடிச்சால் என்ன, அதை வந்து நம்ம ப்ரஷ்ஷை போட்டு சரி பண்ணணும் இல்லையா? அப்போ அந்த பாசை போகும்போது கப்படிக்கும், பீடை இருக்கும், மன கஷ்டம் இருக்கும். அதே போல் இந்த மீனராசிக்கு குரு வந்து சமமித்திரமாக இருந்து அந்த பரமாத்மா வந்து உங்களை வந்து 8ல் வரும் பொழுது உங்களுக்கு நல்லது பண்ணுவார். எந்த நேரம் நீங்கள் செய்ய வேண்டிய பரிகாரம் என்ன பரிகாரம்? அஷ்டமத்தில் வரும்பொழுது கஷ்டம் வரும். நீங்கள் என்ன செய்யணும்? உளுந்து வடை வாங்கிட்டு உங்கள் தலை மேலே சுற்றிட்டு காக்காக்கு கொடுக்கணும். கோயிலுக்கு வந்து பரிகாரம் பண்ணணும். என்னென்ன பரிகாரம் பண்ணணும்? நீங்கள் வந்து ஃபஸ்ட்டு ராசியாதிபதி குருக்கு என்ன பொருள்கள்? வாழைப்பழம், லட்டு, இல்லைன்னா பூந்தி, இதெல்லாம் வாங்கிட்டு மஞ்சா கலர் துணியும் ஒரு பிட்டு ஒன்றும் இல்லை, ப்ளவுஸ் பிட்டு ஒன்று வாங்கிட்டு வாங்க. வசதி இருந்தால் ஒரு புடவை வாங்கிட்டு வாங்க. நல்ல சில்கில் புடவை வாங்கி கொடுங்க. வசதி இருந்தால் கண்டிப்பாக நகை வாங்கிட்டு கொடுங்க. தங்க நகையை வாங்கிட்டு சாமிக்கு சாத்துங்க. இல்லைன்னா ஒரு மஞ்சா கலர் பிட்டும் வாழைப்பழமும் வாங்கிட்டு வந்துட்டு உங்கள் பேரில் பூஜனை அர்ச்சனை பண்ணிவிட்டு அபிஷேகம் பண்ணிவிட்டு உங்களால் முடிகிறவருக்கு எல்லோருக்கும் கொடுங்க பிரசாதமாக. அதுக்கப்புறம் கௌசாலா, உங்கள் வீட்டில் உங்கள் ஏரியாவில் இருக்கிற பசுகள் சிலருக்கு உடம்பு சரியில்லாமல் இருக்கும், அதெல்லாம் காப்பாற்றுங்க. பசுவை காப்பாற்றினால் இந்த அஷ்டம சனி உங்களுக்கு ஒன்றுமே பண்ணாதுங்க, நல்லதாகவே இருக்கும். அதனால் கடுமையாக ஒழிக்க வேண்டும். காலை ஏஞ்சிட்டு ஹனுமான் சாலிசா படிக்க வேண்டும், ஹனுமான் அஷ்டோத்திரம் சொல்ல வேண்டும், சனி பகவானின் அஷ்டோத்திரம் சொல்ல வேண்டும். இந்த மாதிரி சனி பகவானின் அஷ்டோத்திரம் எல்லோரும் சொல்லலாம். மீனராசி நேயர்கள் கண்டிப்பாக சொல்ல வேண்டும். இந்த மாதிரி சனி பகவான் அஷ்டோத்திரம் படைத்து ஆஞ்சநேயர் கோயில் போய் பரிகாரம் பண்ணிவிட்டால் உங்களுக்கு இந்த பீடை இல்லாமல் இருக்கும். பரமாத்மா நல்லதே பண்ணுவார். ஏன் நல்லது பண்ணுவார் என்றால் அவர் என்ன சொல்றார்? அஷ்டமத்தில் சனி வரும்பொழுது நீங்கள் நல்ல மனிதனாக இருந்து பரிகாரம் பண்ணி நல்ல மனிதனாக வாழ வேண்டும் என்று உங்களுக்கு மனம் வந்தாவே நீங்க நல்வாழ்க்கையே வாழ்வீர்கள். நேயர்களே, இந்த போன 4 நிகழ்ச்சியிலையும் நம்ம வந்து சனி பகவானின் ராசி பரிவர்த்தனம் பார்த்தோம். இதில் இருக்கிற எங்களால் முடிஞ்ச உங்களுக்கு பரிகாரம் எல்லாம் சொன்னோம். இந்த பரிகாரம் எல்லாம் செஞ்சு நீங்கள் நல் வாழ்க்கையை வாழ வேண்டும் என்று நாங்கள் பரமாத்மாயை வேண்டுகொள்கிறோம். நேர்களே, இதில் வந்து எந்த பொருளும் பயப்படாமல் நீங்கள் செஞ்சீங்கன்னா கண்டிப்பாக சொல்கிறேன், வர 2.5 வருஷம் உங்களுக்கு ரொம்ப நல்லாவே இருக்கும். நீங்கள் நல் வாழ்க்கையே வாழ்வீங்க. இந்த யந்திர சனீஸ்வர பரமாத்மா உங்களுக்கு எப்பொழுதுமே உங்கள் கூடையே இருந்து நல்லதே பண்ணுவார். ஏனென்றால் சனி பார்த்தா உங்களுக்கு கஷ்டம் வந்துடும் அப்படின்னு சொல்லுவாங்க. நான் சொல்கிறேன், சனி பார்த்தா நீங்கள் தப்பே பண்ண மாட்டீங்க, நல் வாழ்க்கையே வாழ்வீங்க. நன்றி.